ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து 574 கெஸ்ட் லெக்சரர் போஸ்டிங்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது தான் வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றதா இருக்கும். எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஸோ உங்களோட மார்க்ஸ் வச்சு மெரிட் பேசிஸில் உங்களை ஷார்ட் லிஸ்ட் அப்படின்றது பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து விண்ணப்பதாரர் பதிவு அப்படின்றது நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்பில் ரீஜன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன். ஒரு ரீஜன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களால் 3 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த் ப்ராசஸாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த்து நீங்கள் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடு நீங்கள் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு புதிய பதிவு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்துடணும். அஃபிஷியல் வெப்சைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. http://tngasa.org அப்படின்றத அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்குது. ஸ்டார்டிங் டேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 21/7/2025 ஜூலை 21லேருந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்துட்டு August 4 5 PM நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் அதே வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அப்படின்றது வரும். ஸோ அதை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணோன்னா ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பருமே வந்துட்டு ஷோ ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ண வேண்டியதான். உங்களோட மெயில் ஐடி இங்கே கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு இங்கே மென்ஷன் பண்ணிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட டேஷ்போர்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு என்னென்ன ரீஜன், பேமெண்ட் ப்ராசஸ், அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட், சர்டிஃபிகேட் அப்லோட், இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே வந்துட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. ஆஸ் பர் SSLC மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட் படி உங்களோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபாதர் நேம், ஜெண்டர் கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்ததெல்லாம் டீட்டெயில்ஸ் அப்படியே வந்துடும். மொபைல் நம்பரும் ஆட்டோவாக வந்துடும். ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட்டு, ரிலீஜன், கம்யூனிட்டி, சப்காஸ்ட்டுமே இங்கே கேட்டிருக்காங்க. உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிவிட்டு பின்கோடு வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோ அண்ட் சைன் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஸோ உங்களோட டிசபிலிட்டி என்ன மாதிரி இருக்கும், எவ்வளோ டிசபிலிட்டி அப்படின்ற பர்சன்டேஜுமே கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதுமே நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்க்கான ப்ரூஃப் எல்லாமே கேட்டிருக்காங்க. என்ன UG டிகிரி முடிச்சிருக்கீங்க, மேஜர் என்ன பண்ணீங்க, அது மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்குமே நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கீங்க, உங்களோட UG பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ சேம் அதே ப்ராசஸ் மாதிரி PGயுமே கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே வந்துட்டு PGக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி MPhil கேட்டிருக்காங்க. MPhil முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு PhD முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெட் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதை இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் JRF பாஸ்ட் அவுட் அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ எஜுகேஷனுக்கான குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் போயிடும். ஸோ இதில் அப்ளிகேஷன் ப்ரிவியூ அப்படின்ற ஆப்ஷன் அப்படின்றது ஷோ ஆகும். உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஓகேவா இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கொடுத்துட்டு ரீஜன் பகுதி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களால் அப் டு 3 டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்துட்டு 200 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியன் பேங்க் பேமெண்ட் கேட்வே மூலியமாக நீங்கள் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் UPI மூலியமாகவே அமௌண்ட் அப்படின்றது பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்த பிறகு உங்களோட அப்ளிகேஷன் அப்படின்றது இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷனை வந்து ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்துருந்தோம்ல
உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அப்படின்றது. ஸோ அதில் உங்களோட யூஜி இல்லை பிஜி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பிஹெச்டி சர்டிஃபிகேட் கொடுத்து அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மெயில் பாக்ஸ்க்கு ஒரு மெயில் அப்படின்றது வரும். அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற பிடிஎஃப் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஒரிஜினல்ஸான யூஜி பிஜி மார்க் ஷீட்ஸு, எம்ஃபில், பிஹெச்டி இல்லை அப்படின்னா நெட்டு செட்டு குவாலிஃபிகேஷன், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு எல்லாமே எடுத்துகிட்டு போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டு எல்லாமே நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். விண்ணப்ப கட்டணம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எஸ்சி/எஸ்டி கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னா 100 rupees உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும். நீங்கள் அதர் அப்ளிகன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 200 rupees உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு மெரிட் பேசிஸில் தான் கேரி அவுட் பண்ணுவாங்க. முழுக்க உங்களோட அகாடமிக் ஸ்கோர்ஸ் வச்சு தான் ஷார்ட் லிஸ்டிங் ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 18 to 57 years வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களோட முதுநிலை பட்டத்தில் பிஜி டிகிரியில் நீங்கள் கண்டிப்பாக 55% அண்ட் தென் அதுக்கு அபவான பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்றது எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அகாடமிக்ஸ் வச்சு உங்களுக்கு 85 மார்க்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து ஒரு பர்சனல் இன்டர்வியூவுமே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு 15 மார்க்ஸ் அப்படின்றது இருக்கும். டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு தான் வந்துட்டு உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. உங்களோட கல்வி தகுதி வச்சு தான் அதுக்கான மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிஹெச்டி மற்றும் நெட்டு ஜேஆர்எஃப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 85 மார்க்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். பிஹெச்டி நெட்டு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 83 மார்க்ஸு, பிஹெச்டி செட்டு இல்லைனா ஸ்லெட்டு கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 81 மார்க் இருக்குது, பிஹெச்டி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 79 மார்க் இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் பிஜி முடிச்சு நெட்டு ஜேஆர்எஃப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 77 மார்க்கு, பிஜி முடிச்சு நெட்டு மட்டும்னா 75 மார்க்கு, பிஜி முடிச்சு செட்டு ஸ்லெட்டு கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 73 மார்க் அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்டர்வியூவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 15 மார்க்கு எந்த பேசிஸில் கொடுப்பாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா 5 மார்க்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது பார்ப்பாங்க, 5 மார்க் அதில் கிடச்சிரும். பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் பொறுத்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் அப்படின்றது கொடுத்துருவாங்க. உங்களுக்கான சேலரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ₹25,000 இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக மெயில் மூலியமாகவும் அஃபிஷியல் வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் பொறுத்து எந்தெந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எத்தனை வேகன்சி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டலாக 14 வேகன்சிஸ் அப்படின்றது இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு 65 வேகன்சிஸ் இருக்குது, இங்கிலீஷ்க்கு 58 வேகன்சிஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரிக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 33 வேகன்சிஸ் இருக்குது, மேக்ஸ்க்கு 30 வேகன்சிஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ்க்கு 26, தமிழுக்கு 55, டோட்டலாக வந்துட்டு 574 வேகன்சிஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸு, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே மீட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீ கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் வாட்ஸ்அப் சேனலில் இன்னும் ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.